ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா. இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இதில் நான் ஏலக்காய் கிராம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மசாலாவுக்கு. இந்த குருமா உங்களுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின, அதாவது பாக்ஸ் மாதிரி ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க. அது உருளைக்கிழங்கு, உங்களுக்கு காய்கறி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. நான் இன்றைக்கி 3 காய்கறி எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில். காய்கறி ரொம்ப கூழ் மாதிரி வேகாமல் ஓரளவுக்கு வேகிற மாதிரி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு 15 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துன்னு இருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை அரைக்கும்போது முந்திரியையும் கசகசாவையும் ஃபஸ்ட்டு ட்ரை மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கசகசா நல்லா மசியும். நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா கசகசா அவ்வளோ சீக்கிரம் மசியாது. இதை ரெண்டுத்தையும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நான் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் கசகசா விழுத சேர்த்துடலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி 3 காய்கறி தான் எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி, பட்டாணி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் மிக்ஸி அளமில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல போட்ட உப்பே போதும்னா விட்டுறலாம், வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்செடுத்து திக்காகவும் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்க்கலாம். இது நம்மளோட குருமாவில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.